இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா எப்படி பண்றதுன்னா இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம், அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நீங்க கைன்மாஸ்டர் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த ஒரு டைமிங் வந்து செட் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. இமேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. மறுபடியும் அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்டா இருக்க பிரைட்னஸ் லெவலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா இருக்க ரெண்டு ஆப்ஷனையுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அங்க வந்து எஃபெக்ட்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதை சூஸ் பண்ணுங்க. இங்க வந்து ரெண்டு வகையான blur ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டா இருக்க blur ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல்லா drag பண்ணுங்க. சோ ஃபுல்லா drag பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து அதோட blur strength வந்து 2ன்னு காட்டும், அதை வந்து நீங்க 3 இல்லனா 4க்கு வச்சிருங்க. சோ இப்போ ஒரு செம ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போறேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ கீழ இருக்க பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. சோ போனதுக்கு அப்புறமா ஸ்கிரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சோ நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்க இமேஜை மறுபடியும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சர்க்கிள் ஷேப்ல கிராப் பண்ணுங்க. சோ இப்போ இந்த இமேஜை இங்க இருக்க சர்க்கிளுக்கு கரெக்டா செட் பண்ணிருங்க. இப்போ மறுபடியும் அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. சோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ உங்க இமேஜுக்கு ஏத்த மாதிரி அதோட கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் நாம ஆட் பண்ணிருக்க அந்த டெம்ப்ளேட்டோட கலரையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே கலர் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து நிறைய விதமான கலர் ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல உங்க இமேஜுக்கு எந்த கலர் ஃபில்டர் கரெக்டா மேட்ச் ஆகுதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த ஃபில்டருமே உங்க இமேஜுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்க சும்மாவே விட்டுறலாம்.
ஸோ இப்போ லாஸ்ட்டாக சாங் ஆட் பண்ணிடலாம். ஸோ சாங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல இருக்கு. நாம ஆட் பண்ணியிருக்க இந்த டெம்ப்ளேட்ல வந்து ஒரு சாங் போகும். அந்த சாங் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நண்பா நண்பி, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூட வரும் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிருங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனுமே உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோவை பார்த்த எல்லா அன்புள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.